அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அருமையான வாழ்த்துக்கள்ங்க நெட்சன் நேயர்கள் அனைவருக்குமே. எப்படின்னா, இந்த சேனல்லேருந்து எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்னா, எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைங்க மேடம் அப்படின்னு, அது பெண்களுடைய கால்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. வெளிநாடு உள்நாடு எல்லாமே, நான் இந்த ஊருக்கு மேடம் அப்படின்னு சந்தோஷமாக நீங்கள் சொல்கிற பலாபலன், மாத பலனாக இருக்கட்டும், சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும், அருமையாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப அப்படி சூட் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க மேடம், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வந்து இப்போ நான் பேபி இதாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லைங்க, கோச்சார கிரகம் வந்து எந்தெந்த இடத்துல வந்துங்க பெயருதோ அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். 12 கட்டம் தானே, 9 கிரகங்களுடைய ஆளுமையும் ஆட்சியும் அந்த கிரகத்துடைய அமைப்பில் அந்த பாவகத்தில் போய் உட்காருது. அப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணக்கூடிய, நான் வந்து காப்பாற்றுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு கிரகம் ஒரு சேர்க்கையோடு வந்து சேருது. அதனால தான் அந்த முக்கூட்டு கிரகங்கள், 5 கிரக சேர்க்கைகள், இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதியில் மார்ச் 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான பங்குனி அப்படிங்கிறது எப்படின்னா, முகூர்த்தங்கள் வந்து சில முகூர்த்தங்கள் நம்ம குறிப்போம். அதில் கம்மியான முகூர்த்தம் இங்கே இருக்குது. ஆனால் திருமணம் பங்குனி மாதம் நடத்தலாம். அதே போல் இந்த 5ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு மிக சிறப்பு. பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோங்க. 7ஆம் தேதி நோன்பு, அந்த கஞ்சியெலாம் குடித்து அவங்க அப்படியே அவ்வளோ ஐக்கியமாக அந்த இறைவனுடைய பக்தியோடு இருப்பாங்க. அவங்க வந்து எடுக்கக்கூடிய அந்த ரம்ஜான் பண்டிகை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நன்னாள். 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி. இந்த ராமருடைய பக்தராக இருந்து வைஷ்ணவ கோத்திரமாக இருக்காங்க எல்லாருமே. ராமர் வந்து எப்படின்னா எல்லா கஷ்டத்தையும் போக்கக்கூடியவருங்க, அவ்வளோ விசேஷமானவர். எம்பெருமானுடைய இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து வில்லேந்திய ராமராக அங்கே நிற்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். நம்மளுடைய கலியுகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையை நீக்க வந்த ஒரு தெய்வம் எதுனா கிருஷ்ணராகவும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்த ஸ்ரீராமரும் நமக்கு வந்து அத்தனை விஷயத்தை நமக்கு அன்றைக்கு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது. நிறைய சந்தேகங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக அல்லது கோச்சார கிரகங்கள் எப்படிங்க மேடம் இந்த மாதம் நான் என்ன தொழில் தொடங்கலாம், நான் செய்யக்கூடிய தொழில் விருத்தியாகுமா, எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறைய இருக்குங்க. முடக்கு, சந்திராஷ்டமம் எடுக்கிறது விஷயம் இருக்குது, நம்மளுடைய பாகை எந்த இடத்துல இருக்குது, லக்ன புள்ளி எங்கே இருக்குது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம உங்களுக்கு பலாபலன் சொல்லுவோம். ஒவ்வொரு ராசிக்குள்ளும் இனிமே போகலாம். சிம்ம ராசி அருமை, நல்ல விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய முயற்சிக்கான விஷயத்துக்கெல்லாம் 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 11ஆம் இடத்துல குரு இருக்கார். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேங்க மேடம், தைரியத்தையே நான் விடுறதே இல்லை, தன்னம்பிக்கையின் சிகரம் அல்லவா சிம்மம். அப்போ அந்த நம்பிக்கைக்கு யாரை நம்புவாங்கன்னா, உங்களை ஃபஸ்ட்டு நம்புவீங்க. உண்டா இல்லைங்களா? நான் இப்படி தான் நடப்பேன், இப்படி தான் பேசுவேன், உனக்கு பழக இஷ்டம் இருந்தால் பழகு, இல்லாட்டி இங்கே ஒன்றும் யாரும் வருத்தப்பட போகிறதில்ல, நீ இல்லைன்னா இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்செப்டு. ஒரு டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு என்ன வேணுங்க? கான்ஃபிடென்ட் வேணும். நான் ஹைவேஸாக இருந்தாலும் சரி, நம்ம சாதாரண கிராமத்தில் நிறைய ஸ்பீடு பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, குண்டும் குழியும்பாங்க, அதெல்லாம் நான் ஓட்டுவேன். அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஒருத்தரை முந்தி அடித்து கொண்டு போகிறத விட நம்ம நிதானமாக போனாலும் வேகமாக போனாலும் நான் விவேகத்தோடு இருப்பேங்கிறது சிம்மம் தான். அப்படியே இந்த கேது வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே வருது. பொறுமை, கவனம், எல்லா விஷயத்துலேயும் ஒரு பிரேக். ஏன்னா இந்த கேது பகவான் என்னன்னா, பிரேக்கை கொடுத்து நல்லதை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார், சாந்தத்தை கொடுப்பார். இதெல்லாம் சிம்மராசிக்கு இருக்குது. அப்போ இந்த பங்குனி மாதம், தமிழ் மாதம் பார்த்திங்கன்னா, மீனத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், சனி, இந்த விவசாயத்துறையில் இருக்கிறவங்க, பங்காளி, அக்கம்பங்காளி சண்டையாளி, இந்த மாதிரி நிலம், இந்த மாதிரி நீர், அதே போல் நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள், உறவுகள்னால வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பில் ஒரு சண்டை சச்சரவுலாம் தீர்ந்து போச்சுங்க. இந்த விசேஷத்துக்கு வந்தோம், சிரிச்சிட்டாரு, நானும் சிரிச்சிட்டேங்க. என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத
நம்ம மனப்பக்குவத்தில் தான் இருக்குது. நம்ம மனசை என்னமா நினைக்கிறோமோ அதை நம்ம பேசிட்டா பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா? அதையே மனசுக்குள்ளே வெஞ்சன்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு நீயா நானா அப்படி அந்த ஈகோ பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? ஏன்னா சூரியன் உங்களுடைய அந்த ஆட்சி வீடு சனியோட போய் சேர்றார். அப்போ அப்பா பையன் சண்டை, பொருளாதார வறட்சியில் சின்ன சின்ன அலைச்சல். என்னோட அப்பா எங்கள் தாத்தா பரம்பரையே நாங்கள் இந்த தொழில் தாங்க சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம், ஜாயிண்டாக செஞ்சிட்ருக்கோம். நான் அப்பாவோடது அப்படியே சேர்ந்து தான் செய்கிறேன். இப்படி செய்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை, கடன் பிரச்சனையில் இருக்கும். கடன் பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய அமைப்பிலையும் இருக்கக்கூடியது. ஏன்னா 7, 8 கும்பத்தில் என்னன்னா ராகு புதன், 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா 7ஆம் இடம் 8ஆம் இடம்னால குடும்பத்திலேயே உறவுகளிடையே கணவன் மனைவிடையே சின்ன சின்ன மோதல்கள், சின்ன சின்ன பிரச்சனை. நீ செல்ஃபோன் எவ்வளோ நேரம் பார்த்த, நான் பார்த்துட்டு இருக்கும்போது என் கண்டிஷன் போடுற சின்ன வார்த்தை தான் ஆரம்பிக்கும். அது அப்படியே பெருசாக போகும். நீ என்ன சமைச்ச, நான் கேட்டது எனக்கு இஷ்டப்பட்டது நீ சமைச்சியா அப்படின்ட்டு இப்படியே வாய் வார்த்தை முத்தி போய் சண்டையாயிரும். அப்புறம் 2 நாள் பேச மாட்டோம். இல்லாட்டி வார்த்தையை நீ வந்து அதிகமாக பேசுன, நீ என்னை அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. இப்படி வாக்குவாதங்கள் அதிகமாக குடும்பத்தில் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த பங்குனி மாதம் வரும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு கிரக கோச்சாரம் தான் சொல்கிறோம். ஜனன ஜாதகத்தில் கிரகம் நல்லா இருந்து தசாபுத்தி நல்ல நிலையில இருந்து, அது இந்த நவாம்சம் தசாபுத்திநாதன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நவாம்சத்தை போய் பார்க்கணும். அதுதான் நம்ம பின்னாடி யோகத்தை எப்படி கொடுக்கும், நமக்கு இப்போ நடக்கக்கூடிய வயதோட்டம் என்ன, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நவாம்சத்தை நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணணும். இங்கேயே நல்லா இருந்து அங்கே கெட்டு போச்சுன்னா, அங்கே நான் நீச்சமாக இங்கே உச்சமானா, இதுக்கெல்லாம் பலாபலன் ஒன்றுங்க. நிறைய விஷயங்கள் உண்டு. அப்போ இந்த கேது இருக்கிறனால பிள்ளையார்பட்டி பங்குனி மாதம் போயிட்டு கும்பிட்டு வாங்க. இல்லைங்க எனக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு கட்டளைக்கு கொடுத்துருங்க. இந்த அஷ்டமி சனி உங்களுக்கு பிரச்சனை என்ன, வாக்கிய பஞ்சாங்கம் படி பெயரிடுது. அதனால் அந்த பெயரும் போதே அந்த மாதம் கொடுக்கும் பொழுது இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு வரக்கூடிய மாதங்களுக்கு ஒரு விசேஷத்தை, ஒரு நல்ல நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். தடையை நீக்கக்கூடிய அமைப்புக்கு விநாயகர் வழிவிடுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சங்கரகரா சதுர்த்திக்கு அபிஷேகத்தை கொடுங்க. விநாயகர் அகவல் படிச்சுட்டே வாங்க. சிம்மத்துக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.